வணக்கம். வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி தாம்பூர் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி தாம்பூர் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். நடுப்பகுதியிலிருந்து கீழேருந்து மேலே த்ரெட்டை வெளியே எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டு நேராக 3 செயின் ஸ்டிச் போடணும். இந்த லைனை சுற்றியே செயின் ஸ்டிச் போடணும். போடும்போது இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக ஸ்டிச் போடணும். தாம்பூர் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு மெத்தடில் வெளிப்பக்கத்துலேருந்து எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் உள்பக்கத்துலேருந்து எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்குறோம். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை சுற்றி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோம். அப்போ தான் நாம் வரைஞ்சிருக்க ஷேப் நல்லா தெரியும். அதோட ஃபினிஷிங் ஒர்க்கும் நல்லா இருக்கும். இதுக்கு நான் சின்ன சைஸ் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இனி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆரி தாம்பூர் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஆரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.